ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு வேர்ட்பிரஸ் ஒரு இ-காமர்ஸ் வேர்ட்பிரஸ் வந்து கம்ப்ளீட்டா எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்டின்னு பத்தி ஒரு வீடியோ இது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஹோஸ்டிங்கர், அப்புறம் வந்து அத வந்து எப்படி நம்ம வந்து வேர்ட்பிரஸ் கூட வந்து இன்டிகிரேட் பண்ண போறோம் அப்டின்னு பத்தி இந்த வீடியோ இது. இந்த அப்கமிங் வீடியோஸ்ல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணலாம் அப்டிங்கிறத பத்தி நம்ம இனிமே வரப்போகுது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம இன்னைக்கு வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் வந்து ₹69 தான். ஆனால் அதில் என்ன டிஃபால்ட்னா உங்களுக்கு ஒரே ஒரு வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் 50 GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வித் SSL சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்து அன்லிமிட்டாக கிடைக்கும். ஆனால் ஃப்ரீ டொமைன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் இதில் வந்து ஒன் கிளிக் இன்ஸ்டாலேஷனும் இருக்குது. வேர்ட்பிரஸ் ஒன் கிளிக் இன்ஸ்டாலேஷனும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேர்ட்பிரஸ் தான் இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து காட்டுறேன். இன்னொன்று வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் 100 வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ், ஃப்ரீ இமெயில்ஸும் கிடைக்கும். அது அன்லிமிட்டட் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பிராண்ட் வித்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரீ டொமைனோடு கிடைக்கும். ஒன் கிளிக் இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்து 149 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதில் போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்து, 12 மந்த்ஸு, 24 மந்த்ஸு, 48 மந்த்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து 12 மந்த்ஸ்க்கு போதும். ஸோ நம்மளோட பட்ஜெட் அவ்வளோ இல்லை. ஸோ நான் வந்து 12 மந்த்ஸ்க்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா பே பண்ணிக்கலாம். இல்லை UPI, பேடிஎம் அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் ஓகேவோ பார்த்து நீங்கள் அதில் கூட நீங்கள் கூகுள் பே முதற்கொண்டு இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் பே பண்ணிக்க முடியும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா 20% ரெஃபர் கோடு மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ₹412 வந்து உங்களுக்கு கம்மியாக டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கிது. உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட அமௌண்ட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் செக்யூர்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறமா பே நவ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு ரீட் ஆகும். செக்யூர் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு OTP வரும். ஸோ அந்த OTP வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் மட்டும் அதுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்களோட இந்த பேஜ் தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. யாருக்கு வந்து நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ வந்து எனக்கு தான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இதில் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நான் வந்து ஸ்கிப் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் அ நியூ வெப்சைட் அதில் போய்க்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னா மைக்ரேட் மை வெப்சைட் அப்படிங்கிறது அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைக்ரேட் மை வெப்சைட் நம்ம அதில் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அதில் வந்து தனியாக உங்களுக்கு வந்து நான் இன்னொரு போஸ்ட்டும் போடுறேன். இப்போ வரைக்கும் வந்து நம்ம கிரியேட் நியூ வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். ஸோ வேர்ட்பிரஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட வேர்ட்பிரஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. எது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளக்கின்ஸ். ஸோ இந்த ப்ளக்கின்ஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ளே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாத்திக்கு வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து அன்செக் பண்ணி விட்டுக்கோங்க. அன்செக் பண்ணிட்டு கூகுள் சைட் தவிர மீது எல்லாத்தையும் வந்து நான் அன்செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டீம்ஸ் கேட்குது. ஸோ நான் இப்போத்திக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டொமைன் வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டொமைன் நேம் வந்து அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட கண்ட்ரி இந்த டொமைனை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். .com .inன்னு சொல்லிட்டு ஸோ நான் .com தான் வேணும். ஸோ .com கொடுத்து நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கேட்கும். ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டு அந்த இது அதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஹோஸ்டிங்கரோட இன்னொரு பேஜுக்கு வந்து இதாகும். ஸோ அது வந்து நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. டொமைன் நேம், SSL சர்டிஃபிகேட் அது எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மேனேஜ் சைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரோல் பேனலுக்கு போகும். எடிட்டிய சைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போகும். வேர்ட்பிரஸ் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் டிஸ்கிரிப்ஷன், அப்லோட் இமேஜ், இந்த இதெல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஆட் நியூ பேஜஸ் இதெல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ நாத்திக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. இது எதுவுமே இது பண்ணாமல் காட் இட் மட்டும் கொடுத்து ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. உங்களோட லாகின் பேஜுக்கு கொடுக்கும். நீங்கள் அந்த இதில் வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ ஸோ அதை நீங்கள் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போஸ்ட்டு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போகிறதா இருந்துச்சுன்னா அதில் கொடுத்துக்கூட நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போய் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது, என்ன இது பண்ணும் அப்படிங்கிறது. அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோஸ்டிங்கர் வாங்கி அதை எப்படி நம்ம வந்து வேர்ட்பிரஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை எப்படி நம்ம வந்து தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம அதை எடிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம பேமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து பேமெண்ட் கேட்வே எல்லாத்தையும் வந்து இன்டிகிரேட் பண்ணலாம், அதை எல்லாமே வந்து அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். அண்டு அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.